கைஸ், நான் தான் உங்கள் ஏஎம்வி. ஸோ அஃசல் மோட்டோ விளாகர்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லக்குட்டியை வந்து எஃப்இஜெட்டை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விட்டாச்சு. நீ கால் பண்ணேன், அண்ணா ஓட்டி பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்லுவேண்ணா, என்னென்ன பேருக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுவேண்ணா. எனக்கு வந்து குத்துமதிப்பாக 2 தான் சொன்னேன், செயின் ஸ்ப்ராக்கெட்டு அது தான் சொன்னேன், மற்ற எதுவும் சொல்லலை. அப்புறமேட்டு அண்ணன் கால் பண்ணவே இல்லை. என்னடா அது, சரி அண்ணனுக்கும் கொஞ்சம் 2-3 வேலை இருக்கும், சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ண எடுக்கலை. சரி 2 தடவை கால் பண்ண எடுக்கலை. சாப்பிட்டேன் நினைக்கிறேன், எடுக்கலை, விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நம்ம ஜிக்ஸர், சுசுகி ஜிக்ஸருங்க, ஒரு எடுத்து 3-4 மாதம் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். அதில் என்னென்னா போயிடுச்சு, என்னென்ன இருக்குது, என்ன அதில் சீட்டு மட்டும் தான் ஒழுங்காக இருக்குது. ஓகேவா, சீட்டு டேங்கர் கூட போயிடுச்சு, சீட்டு மட்டும் தான் ஒழுங்காக இருக்குது, பாக்கி எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. என்ன இன்ஜின் மாற்றிட்டேன், தெரியும் எனக்கு அது என்ன கண்டிஷனில் வரப்போகுதுன்னு தெரியும். அதனால் இன்ஜின் ஆயில் மாற்றிட்டேன். அப்புறம் வந்து கீர் போடுவோம்ல, அந்த இவ்வளோ பெரிய இது மாதிரி இருக்குது, ஒரு என்னது லாக் மாதிரி இருக்குது, அது வந்து உடஞ்சிடுச்சு. திருவாரூர் வரப்போ உடஞ்சிடுச்சு. அது கட்டுக்கம்பியை போட்டு அண்ணன் முறுக்குனாப்புல முறுக்கி வச்சுட்டு ஓடிட்டு இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு தடவை முறுக்காப்புல ஒழுங்காக செட் ஆகலை. அப்புறம் வந்து 2வது தடவை அண்ணன் கொண்டு போனேன், முறுக்கி கொடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து என்னட்டா உடஞ்சது வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. இப்போ ஒரு பையன் வந்து நேற்று வந்து விட்டுட்டாப்புல, ஒரு சின்ன பையன் தான் வந்து விட்டுட்டாப்புல. சரி அந்த பையனை ஒன்றும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து விட்டுட்டேன். அந்த ரவுண்ட் ஷேப்பில் நேராக வந்து குத்திட்டான், ரவுண்ட் ஷேப்பில் ஏற்கனவே உடஞ்சி தான் இருக்குது. சரி நான் வந்து ஸ்கூப்லாம் மாற்றிட்டு ரெடி பண்ணி ஓட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது என்னென்னா, ஆல்ரெடி உடஞ்சி தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா ஃபுல்லாக பாதி மாப்பிள உடச்சிட்டாப்புல. இந்த பக்கம் ஆடுது, அந்த பக்கம் ஆடுது, ஆப்போசிட்டில். திருச்சியில் கேட்டேன், இதுக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸு இருங்க, அப்போதைக்கு ஆஃப் ஆகிருக்கு, ஆன் ஆகிருக்கான்னு வேறு செக் பண்ணுங்க. வேறு இல்லை, இதே எரியும். சரி ஆஃப் ஆகிட்டேன்னு நான் தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, திருச்சியில் கேட்டேன் ஃபுல் செட்டாக எவ்வளோன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 4000 ஆகும்ட்டாங்க. 5000 சொல்லி 4500 ஆகும், 4000 பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்ட்டாங்க. சரி இதுக்காண்டா மெனக்கெட்டு செலவு பண்ணணுமே, இந்த செலவு பண்ணுற காஸ்ட்டு. இப்போ ஆட்டோ ரெடி பண்ணால் கூட ஏதோ ரெடி ஓட்டினா கூட காசு எதாவது கிடைக்கும், ஓட்டிகிட்டு சேனலை பார்த்துட்டு இருக்கலாம். பைக்கு வந்து கொஞ்சம் ரேர் தாங்க. இப்போ இப்போ எஃப்இஜெட்டுக்கு எவ்வளோ சொல்ல போகிறான்னு தெரியல. இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட்டு எவ்வளோ வரப்போகுது, இன்ஜின் வந்து ஒழுகுது, அந்த மரம் போயிடுச்சு, இல்லை கழட்டி தான் ஏற்ற கொண்டு போகணும், அது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ எஃப்இஜெட்டும் காஸ்ட்டும் சுசுகி ஜிக்ஸார் காஸ்ட்டும் எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணால் எஃப்இஜெட் தான் அடிச்சுட்டு போவோம். சுசுகியே அடிச்சுட்டு போவோம். அதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தாங்க. இதுக்கு தாங்க கூட, எஃப்இஜெட் தான் கூட, இதுக்கு கம்மி. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காத, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும், அவ்வளோ முடிஞ்சு. நீங்கள் எங்கெங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறீங்களா, எங்கெங்கே இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நான் விசிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு நம்பர் கொடுங்க, கான்டாக்ட் நம்பரு. ஸோ நம்மளாம் இங்கே இருக்கலாம், டவுனு இங்கெல்லாம் சில பேர்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டாங்க, ஓடாது சொல்லிட்டு வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் அதுக்கு ரெசல்யூஷன் எடுக்கணும். அதனால தான் கேட்குறேன், மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ என்னென்னா, இன்றைக்கி அதாங்க, இப்போ காமிச்சிட்டேன், ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, பார்த்துட்டு வந்துட்டு என்னடா பைக் எந்த நிலமே வச்சுருக்கு நீங்களே சொல்லுவீங்க. சரி ஓகே, அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுங்க, பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது மறக்காம செல் எடுத்துருந்தீங்க. ஸோ ஓகே, அந்த ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ இதாங்க நம்ம 2வது வண்டி. எப்படி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான். இவ்வளோ 2 மாதம் இப்படி தாங்க வச்சு ஓட்டியிருக்கேன். இங்கே பாருங்க, தெரியுதா, இது உடஞ்சிருக்கு. டயரில் விஷயம் இல்லைங்க, டயரில் விஷயம் இல்லை. அப்புறம் இந்த பக்கம் உடஞ்சிருக்கு ஒன்று. அப்புறமேட்டுக்கு வந்து இங்கிட்டு பேக் டயரில் விஷயம் இல்லை, என்ன விஷயம் இல்லை. மெக்காடு பேக் சைட்லாம் கிடையாது. அடுத்தது வந்து எக்ஸாஸ்ட்டு கம்பெனி எக்ஸாஸ்ட் தாங்க, அதெல்லாம் மாற்றலை. உள்ளே வந்து சைட் ஆப்ஷன்லாம் ஒன்றுமே இல்லைங்க, விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த 4 மாதமாக எப்படியாச்சும் ஓட்டியிருக்கேன். இந்த மெக்கானிக்கிட்ட கொடுத்தேன், ஒரு ஒயர் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. இது இல்லை, இந்த இருக்குது ப்ளூ கலர், இதுதான் சுவிட்சு, ஆனு ஆஃப் எல்லாமே இதில் தான் ஆன் ஆஃப் எல்லாமே. பூட்டு உடஞ்சிட்டு பூட்டு மாற்றிருக்கு. இப்போ ஓகேவா. அடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா, கேமரா கொஞ்சம் காட்டுறேன், கண்டிப்பாக அது நிலமையாக இல்லைங்க. ஃபோர்க்லேருந்து ஆயில பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு, உடஞ்சிடுச்சு, விஷயமே இல்லை.
விஷயமே ஒன்றுமே இல்லைங்க. அந்த பாருங்க, ஒயரிங் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் ஒயரிங்கு ஃபுல்லாக. இந்த வருங்க ஒயரிங்க ஃபுல்லாக பிளாஸ்ட் விடுங்க. இதில் கட்டுக்கம்பி போட்டு கட்டி வச்சுருக்கேன். இது வருங்க அடியில். ஒன்றுமே விஷயம் இல்லை. ஆடு தெரியுது உங்களுக்கு? என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. இதை வண்டி வேலை பார்க்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6000 7000 கிட்ட வந்துடுங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணுற மாதிரி. அந்த ஸ்கூப்பே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூப் இருக்குல்ல, இந்த ஸ்கூப் மட்டுமே ஒரு 4000 ரூபா வருங்க. ஓகேவா? அடுத்தது இது சில்லற வேலை, இது ஒரு சில்லற வேலை இருக்குது. அப்புறம் கீழே ஒன்று இது சில்லற வேலை ஒன்று இருக்குது. சுசுகி ஜிக்ஸருங்க பேர், சுசுகி ஜிக்ஸர். ஆனால் ஆக்சிடென்ட் ஆன வண்டி தான் நம்ம தள்ளி விட்டாங்க போல். ஏதாச்சும் ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டு பக்கத்தில் வேலை வந்துட்டுருக்கேன். அதான் உங்களுக்கு நான் பேச கிளியர் கேட்கும். ஏன்னா ஐஃபோன் மைக்கு கிட்டே தான் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு கிளியராக கேட்கும், பயப்படாதீங்கன்னா. அவர் இது வரை போயிட்டு வந்துச்சுங்க. அப்புறம் இதுக்கு ஒரு போட்டு வச்சுருக்கேன். புரியுதா? இதுதான் அவுட்டு தான். இல்லை பாருங்க, சும்மா இருக்காது. ஸோ ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருப்பேன் நினைக்கிறேன். இன்ஜினில் இத்தனை மாதம் நாங்கள் ஓனர், ஃபஸ்ட்டு ஓனர்ட்டு இப்போ 2வது ஓனர் நான் தான். ஸோ என்ஓசிலாம் போட்டு எல்லாமே வாங்கி வச்சுருச்சிங்களா வண்டியே. ஆனால் கரண்டில் இல்லை, வண்டி கரண்டில் கிடையாது. நான் கரண்டில் இருக்கேன், லைசன்ஸ் கரண்டில் இருக்குது, வண்டி கரண்டில் இல்லை. ஸோ அதனால் இப்போ அண்ணன்ட்ட கால் பண்ணிக்கிட்டேன், என்ன இப்படி இருக்குது சுச்சுவேஷன் கேட்டேன். அந்த மாதிரி சொன்னாப்புல, சரி ஃபோட்டோ எடுத்து தம்பி அனுப்பு தம்பி, வீடியோ எடுத்து அனுப்பு தம்பினாங்க. அனுப்பி விட்டுட்டேன். அனுப்பி விட்டு என்ன தம்பி இவ்வளோ வேலை வச்சுருக்கிற அப்படின்னாங்க. வாங்கினப்பே அப்படின்னா இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னேன். சரி ஒன்றும் கவலைப்படாத தம்பி, பார்த்து செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறத மட்டும் உக்கச்சக்க பண்ணிவிட்டு ஆல்ட்ரு பண்ணிவிட்டு உனக்கு தரேன், நீ வச்சு ஓட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு நீ காசு இருக்க சொல்லி நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. சரி அப்போ ஓகே அண்ணனே சொல்லிட்டாப்புல அப்படின்ட்டு. அதே மாதிரி எஃபிஜெட்டுக்கும் செயின் ஸ்பேர் கம்பல்சரி மாற்றணுங்க. செயின் ஸ்பேர் மாற்றாமல் வண்டி ஓடாது. செயின் ஸ்பேர் வாங்கிட்டு கூட மெர்க்காடு, அப்புறம் டூம் லைட் கூட நம்ம ஆல்ட்ரு பண்ணி ஒயரிங் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதை போட்டு எரிய விட்டு எது பண்ணி எரி விடலான்னு வச்சிங்களேன். எக்ஸாஸ்ட் சவுண்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகேவா? கடைக்கு போய்ட்டு உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்டு காட்டுறேன். இன்றைக்கி போக முடியாது கடைக்கு. ஸோ நாளைக்கு காலை தான் போக முடியும். ஸோ இன்றைக்கி போயிட்டாலும் வீடியோ எடுத்துட்டு நாளைக்கு அந்த எஃபிஜெட் நாளைக்கு ஷூட் பண்ணால் vlog மெக்கானில் தான் வரும். ஓகேவா? ஓகே, நாளைக்கு ஷார்ட்ஸ் கொடுத்துட்றேன். எஃபிஜெட்டு அந்த ஷார்ட்ஸ் கொடுத்துட்றேன். vlog மெக்கானிக்கு தான் வரும். அது இன்றைக்கி சுசுக்கியை உங்களுக்கு என்ன பார்த்து வந்திருப்பீங்களா, இன்ஜின் எப்படி இருக்குது, மெர்க்காடு எப்படி இருக்குது, சைடு ஸ்கூப் எப்படி இருக்குன்னு பார்த்து வந்திருப்பீங்க. நான் அந்த கீர் போடுறோம்ல, அதில் கட்டுக்கம்பி போட்டு முறுக்கியிருக்காப்புல. இந்த சைடில் இந்த சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நான் உள்ளே காமிச்சிருப்பேன். இன்ஜின் மண் போட்டு எப்படி கொதறுன்னு கொத்திட்டே இருக்கும். அந்த இப்போ வெள்ள இடத்துல மண் இடத்துல எப்படி ஓட்டிருப்பேன்னு நினச்சி பாருங்க. அவன் நம்ம வீட்டு கிடையாது. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லக்கூடாது. நான் சொல்லிக்கிறேன். வேறு இல்லை, நீங்கள் நம்ம வீட்டு இல்லாமல் ஓடாதீங்க, நம்ம வீட்டு வச்சு ஓட்டுங்க. மைக்கு ஆன்ல இருக்கு எல்லாம் பைத்தியமாக பேசிகிட்டு இருப்பாங்க. தனியாக தாங்க பிரச்சனையே. மைக்கு ஆன்ல இருக்க பார்த்துக்கணும். நல்லா கஷ்டப்பட்டு பேசுறது வீண் போகக்கூடாதுல்ல, அதனால தாங்க, வேறு இல்லை. சரி ஓகேங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம எடுத்துட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், பைக் ரிலேட்டடான வீடியோஸ், ஆட்டோ ரிலேட்டடான வீடியோஸ், ஃபுட்டு, காமெடி எல்லாமே சேர்ந்து ஒரு சேனலில் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா, ஆட்டோக்காரங்களோட ஒரு நாள் லைஃப் எப்படி இருக்கும், பைக்காரங்க மோட்டோ விளாக்னா மோட்டோ விளாகர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட வலி வருத்தம் என்னன்னு எல்லாமே எடுத்து நான் வச்சுருக்கிறேன்னா. ஸோ அடுத்தது அது ரியலாகவே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா? வர விளாக்லாம் காட்ட போகிறேன். அப்புறம் ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு நாள் வருமானம் எவ்வளோது, ஒரு நாள் வருமானம் எவ்வளோது,
ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ தான் போகுதா, ஒரு நாளைக்கு லோக்கலுக்கு எவ்வளோ போகிறாங்க, எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்த விளாகில் உங்களுக்கு நான் டிசைட் பண்ணி தான் உங்களுக்கு நான் விளாகை மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் ஆல் பண்ணணும். அப்போ தான் ஓகே நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து 11 மணிக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து விடுவோம். அதே மாதிரி நான் வந்து ஷார்ட்ஸு 11 மணிக்கு கொடுத்துருவேன், அதனால் 11 மணிக்கு தான் உங்களுக்கு 11 மணிக்கு வரும். ஓகேவா? ஈவினிங் 5 o'clock கூட வரும் ஷார்ட்ஸ். ஓகேவா? வந்தாயும் மறந்து இருந்து விடாதீர்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் தரமான வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. கொடுக்குறது நான் ரெடி. நீங்கள் வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் போதும். ஓகேங்க. ஸோ அதனால் இந்த விளாக் இதோட நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ அண்ணனுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு மெக்கானிக் ஷாப் கூப்பிட்டா அங்கே போய்ட்டு ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டு விட்றேன். அப்படின்னா ஒரு விளாகாக எடுத்து பெருசாக உங்களுக்கு போட்டு விட்றேன். நீ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை. அதுதான் பைக் வச்சுருக்கிற பைக்கு வாங்கிடலாம். அதுக்கு சங்கிலி வாங்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இதுவும். மற்றபடி எதுவும் இல்லை. பார்த்துக்கலாங்க. எல்லாம் நடப்பேன் நமக்கே பார்த்துப்போம். இந்த பைக்கு ரிப்பேர் பார்த்துட்டு இந்த காஸ்ட் எவ்வளோன்னு பில்லு வந்து கொண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். பைக்கு வச்சுருக்க நிலமை இதுதான். பைக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் சர்வீஸ் பண்ணலாம், இதுதான் இந்த நிலமை தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூஃபோட நான் நிரூபிக்கிறேன். அடுத்த விளாக் கண்டிப்பாக நான் வரும். இந்த ஜிக்ஸர் பைக்கை இப்போ நான் எடிட் பண்ணி இப்போ சாயங்காலம் நைட்டு தான் எடிட் பண்ணுவோம். உட்கார வந்து வச்சுக்கலாம் 12 மணிக்கு, நாளைக்கு காலை 12 மணிக்கு தான் உங்களுக்கு வரும். எஃபிஜெட் வந்துட்டு நீங்கள் சாயங்காலம் போய் விளாக் எடுத்துட்டேன்னா மக்கான காலையில் உங்களுக்கு வந்துடும். நாளைக்கு தான் நான் மேக்ஸிமம் நான் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுவேன், விளாக் எடுக்க ஷூட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஷூட் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது. ஸோ வண்டியும் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அங்கேயும் கிடக்கு, எடுத்து அங்கே இங்கேயும் போடணும். ஸோ அதனால தான் இல்லை. சரி ஓகேங்க. லாங்காக போய்ட்டு இருக்குது. நம்ம ஷார்ட்டாக முடிக்கணும் தான். இப்போ நம்ம வீடியோ வந்து இனிமேல் 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம வீடியோ இருக்கணும். அதிகபட்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 8 நிமிஷம் இந்த மாதிரி தான் நம்ம விளாக் வரும். அதில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் விளாகில் என்ன சொல்ல புரியும். பைக்குக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ மெக்கானிக் கொடுத்துருக்கேன், எவ்வளோ மைலேஜ் தெரியுது, எல்லாமே நான் எல்லாம் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட வாங்கி உங்களுக்கு கொடுப்பேன். நீங்களும் பைக் வச்சுருக்க நிலைமைக்கு தெரியும். ஓகேவா? இப்போ எஃபிஜெட் வச்சுருக்கேன்னா இவ்வளோ மைலேஜ், எக்ஸாஸ்ட் மாடல்னா மைலேஜ் குறைஞ்சிருச்சு, டிபி கலர் மாட்டினா அப்படி மைலேஜ் இருக்குது. டிபி கலர் மாட்டினா மைலேஜ் இருக்குமா எனக்கு தெரியலங்க. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. டிபி கலர் மாட்டினா கொஞ்சம் மைலேஜ் வந்து எக்ஸாஸ்ட் டிபி கலர் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகுமா. 40 இருக்குன்னா 5 மைலேஜ் குறைஞ்சிடும், 40 தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரில. ஸோ மேபி நீங்கள் எஃபிஜெட் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, எக்ஸாஸ்ட் போட்டால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, எக்ஸாஸ்ட் போடலாம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லி எனக்கு போய் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி ஜிக்ஸு மைலேஜ் எனக்கு பார்க்கறது இல்லைங்க. ஜிக்ஸரே எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இவ்வளோ தான் ஒரு மைலேஜ் கொடுக்குது, இவ்வளோ தூரம் மைலேஜ் கொடுக்குது, நானும் அந்த பைக் தான் வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். அதுக்கு மாதிரி நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க. சரி இந்த விளாக் எதிராக நம்ம சேனலுக்கு அவசியம் சொல்லுங்க. சாரிங்க, கொஞ்சம் இன்ட்ரோ விளாக்கும் லாஸ்ட் விளாக்கும் கொஞ்சம் வாய் வளரும். வாய் வரல கடவுள்னு பேசுவேன், வேறு இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு ஆடியோவும் வீடியோவும் வேணும் தான் நான் வந்து பொறுமையாக நான் பார்க்க எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்க. சரி இந்த விளாக் எதிர்ப்பு பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சொல்லிட்டுருங்க. ஓகேங்க. அடுத்த விளாக் லவ் யூ ஸோ மச்.